வணக்கம் நேயர்களே. இன்று 24ஆம் திகதி மே மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். வீரகேசரியின் பிரதான செய்தியானது கண்ணீர் வடிக்கும் பாதிக்கப்பட்டோர், வீடுகளுக்கு சென்ற மக்கள் அதிர்ச்சி, எங்கும் துர்நாற்றம் என்று வெளியாகியுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்த கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் பல கிடைக்கப்பெறாத நிலையில் தொடர்ந்தும் அவலங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இடம்பெயர்ந்து வாழும் மக்கள் தமது வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை தோன்றியுள்ளது. சிலர் தொடர்ச்சியாக வீடுகளில் கூடாரமிட்டு சிறு குழந்தைகளுடன் உணவு, மாற்றுடை, குழந்தைகளுக்கான பால்மா என எந்தவித அடிப்படை தேவைகளும் இல்லாத நிலையிலும் உள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் இன்னும் ஒரு செய்தியாக அரநாயக்கவில் 30 சடலங்கள் மீட்பு, பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் புதையுண்டவர்களை தேடும் பணிகள் கடும் சவாலுக்கு உட்பட்டுள்ள நிலையில் 30 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் அரநாயக்க பகுதியில் மேலும் 5 பேருடையது என நம்பப்படும் உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையக செய்திகள் பக்கத்தில் ஆறுதல் மட்டுமல்ல, தீர்வுகளையும் பெற்றுக் கொடுப்பது எமது கடமை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள இழப்புகளை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு ஆறுதல் சொல்வது மாத்திரமின்றி உரிய வகையிலான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியதும் மக்கள் பிரதிநிதிகளாகிய எமது பொறுப்பும் கடமையுமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தமிழக அரசாங்கம் முன்னுள்ள சவால்களும் பொறுப்புகளும் என்று வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த இந்தியாவின் தமிழக சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றியீட்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவி செல்வி ஜெயலலிதா நேற்று 6வது தடவையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதுடன் 28 பேரை கொண்ட தமிழகத்தின் புதிய அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டது. நடந்து முடிந்த தேர்தலில் தனிக்கட்சியாக போட்டியிட்ட அதிமுக 134 தொகுதிகளில் வெற்றியீட்டி ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை பலத்தை பெற்றது. இந்த நிலையில் அதிமுக அரசாங்கத்தின் எதிர்வரும் 5 வருட ஆட்சியானது தமிழகத்தை பொருளாதார ரீதியில் கட்டி எழுப்புவதாகவும் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகவும் அமைய வேண்டும். அத்துடன் இலங்கை விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்பட வேண்டும் என்பதுடன் இலங்கை தமிழ் அகதிகளின் பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டியது அவசியமாகும். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தமிழக அரசாங்கம் நம்பிக்கை தரும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில் அனர்த்த இழப்பு 21,600 கோடி ரூபாய், வாகனங்கள், தளபாடங்கள், இயந்திரங்களின் சேதாரம் இதில் உள்ளடக்கப்படவில்லை என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட இழப்பு 21,600 கோடி ரூபாய் என அரசாங்கம் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்திருக்கின்றது. 2004இல் இந்து சமுத்திர கரை தொடும் நாடுகளை கடல்கோள் தாக்கியதில் இலங்கைக்கு மோசமான இயற்கை அழிவு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டிருக்கும் இழப்பு பாரியதென மதிப்பிடப்பட்டிருக்கின்றதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கு சுகாதார அமைச்சரிடம் இருந்த சில பொறுப்புகள் முதலமைச்சர் வசம், ஏனைய அமைச்சுக்களின் சில பொறுப்புகளும் கைமாறும் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் வசம் இருந்த மேலதிக சில அமைச்சு பொறுப்புகளை மீளப் பெற்று அப்பொறுப்புகளை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நேற்று திங்கட்கிழமை ஏற்றுக்கொண்டார். சமூக சேவைகள், சிறுவர் பாதுகாப்பு மற்றும் புனர்வாழ்வு ஆகிய 3 அமைச்சு பொறுப்புகளுமே சத்தியலிங்கத்திடமிருந்து மீளப் பெறப்பட்டு முதலமைச்சர் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் முதலாவது சர்வதேச மனிதாபிமான உச்சி மாநாடு என்று வெளியாகியுள்ளது. துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லில் முதல் தடவையாக நேற்று ஆரம்பமாகியிருக்கும் 2 நாள் சர்வதேச மனிதாபிமான உச்சி மாநாடு இந்த தருணத்திற்கு மிக அவசியமானதொன்றாக தோன்றுகின்றது. மழை, வெள்ளம், வறட்சி, சூறாவளி, மண் சரிவுகள் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும், மோதல்கள் நீடித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும், ஸ்திரமின்மையும் பலவந்தமாக இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்கின்றமையும் உலகில் பரவி காணப்படுவதற்கு மத்தியில் ஐநா இந்த உச்சி மாநாட்டை கூட்டியிருக்கின்றது. மனிதர்களின் துன்பங்கள், விரக்தி, நிராதரவான நிலைமை தொடர்பாக ஒன்றுபட்டு தீர்வை காண்பதற்கான பிரக்ஞையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த உச்சி மாநாட்டை நோக்க முடியும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியின் பிரதான செய்தியாக
தாஜுதீன் படுகொலை, அனுர கைது, 26 வரை மறியல் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் நெருங்கிய சகா என கருதப்படுபவரும் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபருமான அனுர சேனநாயக்க குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாம் குற்றவாளிகள் அல்லர், உண்மை ஒரு நாள் வெல்லும். 3.5 மணி நேர FCID விசாரணையின் முடிவில் நாமல் எம்பி கருத்து என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. நாங்கள் குற்றவாளிகள் அல்லர், உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வரும் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தெஹிவளை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது என கூறப்படும் மோசடி தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நாமல் எம்பி போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்டு 3.5 மணி நேரம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் நாமல் எம்பி இக்கருத்தினை வெளியிட்டுள்ளதாகவும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தொழிலாளர் வாழ்வில் விளையாட வேண்டாம் என்று வெளியாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை குறித்து இன்று மாலை அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நல்ல முடிவு இல்லாவிட்டால் 26ஆம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கை திட்டமிட்ட வகையில் இடம்பெறும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நேற்றைய தினம் விடுத்த அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஆசிரியர் தலையங்கம் இயற்கையின் கோர தாண்டவத்தாலும் சிறுத்தை தாக்குதல், குளவி தாக்குதல் போன்றவற்றாலும் மரணத்தின் பிடிக்குள்ளேயே வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலையில் மலையக மக்கள் இருக்கின்றனர். எனவே இனி இடம்பெறவுள்ள நடவடிக்கைகள் காத்திரமானதாகவும் தொழிலாளர்களுக்கு விடுவை தேடிக் கொடுப்பனவாகவும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனின் பிரதான செய்தியாக பேரிடர் பாதித்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதியால் பிரகடனம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனைத்தையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரகடனப்படுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தியானது அதிகார வரம்பை மீறி ஆளுநர் செயல்படுகின்றார், அவர் தலைமையிலான கூட்டங்களை வடக்கு உறுப்பினர்கள் புறக்கணிக்க முடிவு என்று வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாண சபைக்குரிய அதிகாரங்களில் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே வரம்பு மீறி செயல்படுவதனால் அவர் தலைமையில் நடைபெறும் கூட்டங்களை புறக்கணிக்க வடக்கு மாகாண சபை அமைச்சர்கள் உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் ராஜபக்ஷ அறக்கட்டளையின் பணியாளர்கள் 2 கைது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ அறக்கட்டளையின் பணியாளர்கள் 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் இலங்கையைச் சேர்ந்த பெண்கள் 3 துபாயில் இருந்து இலங்கைக்கு 6 கோடி பெறுமதியான தங்கம் கொண்டு வரும்போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதான செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் 28 அமைச்சர்களுடன் முதல்வராக பதவியேற்றார் ஜெயலலிதா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக ஜெயலலிதா 6வது முறையாக நேற்று நண்பகல் 12:08 மணிக்கு பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் ரோசையா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் சிரியாவில் 2 பிராந்தியங்களில் தொடர் குண்டு வெடிப்புகள், 121 பேர் உயிரிழப்பு, பலர் காயம் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் அந்நாட்டு ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் ஆதரவு படையினர் பலம் பெற்று விளங்கும் 2 பிராந்தியங்களில் திங்கட்கிழமை இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 121 பேர் பலியானதுடன் பெருந்தொகையானோர் காயமடைந்துள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம். கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் இலங்கையின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இப்பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிடும் அரசியல் தலைவர்கள் அங்கு செல்ஃபி எடுத்துக்கொள்வது போன்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலில் சீரற்ற காலநிலையால் இலங்கை நீரில் மூழ்கியுள்ளதை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது
உலகின் மிக உயரமான மலையான எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இலங்கை பெண் ஜெயந்திக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்திருந்த நிலையில் மலை போல் உயரும் வற்றிற்கு மக்கள் ஈடு கொடுத்தால் அவர்களையும் பாராட்டுவேன் என்று தெரிவிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள், பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.